விமர்சனமா என்ன வருதுன்னா விசிகா மேல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுனால திருமாவர்களுக்கான ஆப்ஷன் அப்படின்றதே வந்து குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம பார்கெனிங் பவரையும் வந்து அவர் இழந்துட்டாரு. அதனால தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை அவர் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஒரு நெருக்கடி வந்து திருமாவர்களுக்கு இருக்கா அந்த பேச்சின் மூலம்? எங்களுக்கு பார்கெனிங் பவர் வந்து குறைஞ்சு போச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் வாக்கு வங்கி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. மற்ற கட்சி எங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க, வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க கட்சி எங்கள் கட்சி தான். மற்ற கட்சியெலாம் வளர்ந்து முடிச்சுட்டாங்க. சில கட்சியெலாம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு முட்டி மோதி கீழே மண்ணில் கவுந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாங்கள் வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு, மக்களுக்கான போராட்டம், இது எல்லாம் வெகு மக்களால் ஈர்க்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் இந்த கட்சியை வந்து தனக்கான கட்சி, விசிகாவும் எங்களுக்கான கட்சி தான், இந்த கொடியும் எங்களுக்கான கொடி தான், இந்த எழுச்சி தமிழரும் எங்களுக்கான தலைவர் தான் அப்படின்ற பார்வை இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் உருவாகி கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ எங்களுடைய பார்கெனிங் பவர் வந்து அந்த அரசியல் பேர வலிமை வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ விசிகாவுக்கு நீங்களே சொன்னீங்க டிமாண்ட் வந்து பாஜக தரப்புல இருந்தும் இருக்குன்ட்டு. ஆனால் விசிகா போகக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக, ஒருவேளை பாஜக இல்லாத சமயத்தில் அதிமுகவோட போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிமுகவில் பாஜக சேர்ந்ததுனால அந்த ஒரு ஆப்ஷனே வந்து மூடிடுச்சு இல்லையா? இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை மட்டும்தான் நம்பி இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை தானே. நாங்கள் எந்த காலத்திலையும் அதிமுகவோட போகணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை. நாங்கள் வந்து பாஜக இல்லாத சமயத்தில் இல்லை, அப்படி கூட நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறது தான், திமுக தலைமையிலான இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கூட்டணி இல்லை, இந்திய அளவிலான அந்த கூட்டணியிலையும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்குது. ராகுல் காந்தி தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கோம். அங்கே நாங்களும் அங்கத்தினர்கள் தான். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரும் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாரு. அப்படி இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கணும் அரும்பாடுபட்டவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். பல வருஷமாக சொல்கிறாரு, பாரதிய ஜனதாவை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இந்திய அளவில் எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேரணும், எதிர்கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வந்து பாரதிய ஜனதா வீழ்த்த முடியும். தனித்தனியாக இருக்காதீங்க, இடதுசாரிகள் தனியாக இருக்காதீங்க, காங்கிரஸ் தனியாக இருக்காதீங்க, உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன கட்சியாக இருந்தால் கூட கூப்பிட்டு பேசுங்க, மம்தா பானர்ஜியை போய் பார்த்து பேசுங்க. இப்படி இடதுசாரி கட்சி தலைவர்களை பார்க்கும்போது எங்கள் தலைவர் வலியுறுத்திருக்கிறாரு, நீங்கள் இந்தியாவில் ஒரு கூட்டணி உருவாக்குங்க, எல்லா தலைவரும் ஒருங்கிணைங்கன்னு சொல்லியிருக்கோம். இதே கோரிக்கையை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எங்கள் தலைவர் சந்திக்கும் போது அவர்கிட்ட இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய அணியை வந்து இந்தியாவுக்கு உருவாக்கணும்,